முதல்ல அழைத்து என்ன செஞ்சாங்க? வாந்திர் அஷீரத்துக்கு அக்ரபின் அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். உங்க குடும்பத்தை அழைத்து, நெருங்கிய குடும்பத்தாரை அழைத்து நீங்க என்ன செய்யுங்க? மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. அது என்ன பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க என்று சொன்ன போது எல்லாரும் அந்த குடும்பத்தாரெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்தாங்க. காரணம் அபூலஹபினுடைய சேட்டையினால எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அமைதி ஆயிட்டாங்க, பதில் பேச முடியாம ஆயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அலி ரலியல்லாஹு தஆலா எழுந்து நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர், அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சின்ன வயசு, 12 வயசு. இப்படி மஹப்பத் அவங்களுடைய நெஞ்சம் முழுவதும் நிறைந்து இருந்தது. அதன் காரணத்தினால் அந்த படுக்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலே படுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற பாக்கியத்தை பாருங்க, எப்படி பாக்கியம் கொடுக்கறாங்க. அலியினுடைய முகத்தை பார்ப்பது ஒரு பெரிய இபாதத் என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்தை பார்ப்பதே ஒரு இபாதத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய இபாதத்தை தருது, எவ்வளவு பெரிய மரியாதையை தருகிறது. அந்த மஹப்பத் அவர்களுடைய இதயத்திலே இருந்ததின் காரணத்தினால், யாருடைய இதயத்தில் இருந்தது? அலிநாயகத்தினுடைய இதயத்திலே நிறைவாக இருந்ததினால் அவங்கள பார்க்கிறதே ஒரு இபாதத்துன்னு ஸல்லல்லாஹு அறிவிச்சாங்க. எனவே இவ்வளவு சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அருமையான பெருமக்களே, அடுத்து இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி உமைமாவுடைய மகன். உமைமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி உமைமான் இருந்தாங்க. சஃபியா நாயகி ஒரு மாமி இருந்தாங்க. உமைமா, பல மாமிகள் இருந்தாங்க. அதுல உமைமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு பக்கத்துல மாமி மகன் ஒரு பக்கம், இன்னொன்னு தன்னுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரரும் கூட. இவங்க கொஞ்சம் வசதியான ஆளு. மக்காவிலேயே வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் ஆடம்பர பிரியர். வீட்டை ரொம்ப அலங்காரமா வச்சிருப்பாங்க. வீட்டை ரொம்ப அலங்காரமா அழகா என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. எல்லாமே நீட்டா தான் இருக்கும், எந்த பகுதியும் சுத்தமா தான் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். வீடுகளில் இருக்க வீடுகளும் சரி, வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களும் சரி, அவர்களும் சரி பளிச்சுன்னு தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கும். அவ்வளவு வசதியும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். கடைசியில இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஹிஜ்ரத், வீட்டை பூட்டிட்டு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. ஆனால் இந்த அபூ ஜஹ்ல், அதே போல உத்துபா, இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? யாரெல்லாம் இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் போயிருக்கிறா, யாரெல்லாம் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் புறப்பட்டு போயிருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க. 2-3 நாள் ரவுண்ட் அடிக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா வீட்டு பூட்டி கிடக்கிறதே பார்க்கறாங்க. 3 நாள் ஆகா, இவரும் போயிட்டார் போல. என்ன தெரியாம தானே போனாங்க, சொல்லாம கொள்ளாம தான் போயிட்டு இருந்தாங்க. ஆக இவரும் போயிட்டார் போல என்று இந்த வீட்டுக்குள்ள யார் நுழைவா? வீடு பூட்டி இருக்குது, பூட்டை உடைச்சிட்டு யாரு போறான் அப்படி எல்லாம் பேசி கடைசியில அபூ ஜஹ்ல் ஒரு முடிவுக்கு வந்து, நானே வீட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கிறேன் என்று அவன் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறான். இந்த செய்தி எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க மதீனால இருக்கிறாங்க. உடைச்சிட்டு போன அந்த நிகழ்வு என்ன நடந்தது, இவன் உள்ள போறான். உள்ள போய் அங்க பார்க்கறான், அப்படியே அபூ ஜஹ்ல் அசந்து போயிட்டான். அரசர்களினுடைய மாளிகைகள் எப்படி இருக்குமோ, கட்டில்களும் குர்சிகளும் சேர்களும் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கு. எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு, எல்லாம் மர வேலைப்பாடுகளும் அழகான பொருட்களும் எல்லாமே அழகா இருக்கு. ஒரு பெரிய மாளிகை எல்லப்பா வாழ்ந்திருக்கிறாரு, இதை விட்டுட்டு ஒரு வனாந்தரத்தில் போய் கிடக்கிறாரு என்று அபூ ஜஹ்ல் ஆச்சரியப்படுறான். அட, இவ்வளவு சொகுசான வாழ்க்கையை விட்டு, நம்ம அவர் வசதியானவர் தெரியும், ஆடம்பர பிரியருங்கிறது நமக்கு தெரியும், நல்ல சொகுசா வாழணும், நல்ல சாப்பிடணும், நல்ல உடுத்தணுங்கிறது தெரியும். ஆனா இவ்வளவு சுகமாக வாழ்ந்தார் நம்ம நினைக்கலையே. இந்த சுகத்தை விட்டு விட்டு போறதுக்கு எப்படி மனம் வந்தது? இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர் பதவியை விட்டு விலகிறதுக்கு யாருக்கா மனசு வருமா? முன்னாலையும் பின்னாலையும் காரு, ஆளு, அடியாட்கள், கையாட்கள், காலாட்கள் என்று எத்தனை பேர் இருப்பான். அவனுக்கு துதி பாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிறான், தலைவா தலைவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன செய்ய, ஒரு அப்படி வாழ்ந்தவர்கள் அந்த அமைச்சர் பதவி விட்டு கீழே இறங்கினா பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா அது நிரந்தரம் இல்லை. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லையே, சொந்த பணம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த நியாமத்து, அந்த நியாமத்தினுடைய அடிப்படையில் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. அருமையான வீடு, மலிக்க அந்த வரலாற்றில் எழுதுகிறார்கள்,
அரசர்களினுடைய வீடுகளிலே எப்படி இருக்குமோ மாளிகைகளிலே அது போன்று இருக்கிறது. அரண்மனைகளே இருப்பது போன்ற அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருந்ததை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு அபூஜஹல் சொன்னான், இனிமேல் இந்த வீடு எனக்கு தான். எப்படி எடுக்கலாம் பாருங்க, இனிமேல் இந்த வீடு எனக்கு தான், யாருக்கு இந்த வீட்டை நான் கொடுக்க மாட்டேன், யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவன்கிட்ட துணிவும் இருந்தது, அவனுக்குன்னு ஆள்பலம் இருந்தது. எனவே மக்களை யாரும் என்ன செய்யல, வாங்கி திறக்கல. இந்த தகவல் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்த போது நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அபூஜஹல் என்னுடைய வீட்டை கைப்பற்றி கொண்டான். என்னுடைய வீடு நான் ரொம்ப செலவு செஞ்சு ரொம்ப அழகான செஞ்சு வச்சிருக்கிற நாயகமே, அந்த வீட்டை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்ன போது சரதாசன் பதில் சொல்றாங்க, அலா தர்லா யா அப்துல்லா ஐ யுஅதியக்கல்லாஹு பிஹா தாரன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்திலே இந்த வீட்டுக்கு பகரமாக மகத்தான ஒரு மாளிகை உங்களுக்கு தருவதை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பகரமா பெரிய ஒரு வீட்டை உங்களுக்கு தர போறான். சொர்க்க வீடுன்னா அது கேட்க தேவையில்லை, அப்படி பார்த்தா இது வீடே இல்லை என்ற நிலை வந்துடும். அந்த வீட்டை தருவதற்கு நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களா இல்லையா என்று கேட்ட போது, பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நான் பொருந்திக் கொள்வேன், நிச்சயமாக நான் பொருந்திக் கொள்வேன், அத்தகைய வீடு எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடு எனக்கு தேவையில்லை, உங்களினுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த வகையிலே சேரும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை அப்படியே கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவானா? அடுத்தவன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இன்ச்சு நிலத்தை எடுத்துக்கிட்டான், அரை அடியை எடுத்துக்கிட்டான்னு எத்தனை வருஷம் கேஸ் நடக்குது. விட்டு கொடுக்க மனசு இருக்கா நமக்கு? எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஒரு அரை அடி, அந்த இதை எடுத்துட்டு போயிட்டான், அதை எடுத்துட்டு போயிட்டான், அதுக்குள்ள வரக்கூடாது, முடுக்குள்ள போகக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, என்ன பிரச்சனைகள்? எதையும் நம்ம கொண்டு போக போறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் வீட்டையே கொடுத்துட்டாங்க, சொத்துக்களையே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் தான் எங்களுக்கு பெருசு, மஹப்பத்துல்லாஹி வ ரசூலு பெருசு என்று வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இன்ச்சு அளவு கொடுங்க, ஒரு இன்ச்சு உள்ள போயிடுச்சு, அரை இன்ச்சு உள்ள போயிடுச்சு, 2 இன்ச்சு உள்ள போயிடுச்சு. அந்த 2 இன்ச்சுக்கு எவ்வளவு வரும்? 10,000 வரும். கேஸுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிப்பான். அந்த அலைச்சல் அவனுக்கு இவனுக்கு, அந்த குமாஸ்தாக்கு, வக்கீலுக்கு, இனி அதுக்கு இது எத்தனை செலவுகள், எவ்வளவு சிரமங்கள், எந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கிறது. இந்த சஹாபிகள் பாருங்க, விட்டு கொடுங்க, ஒரு சின்ன விஷயத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு உரியதுதான், இல்ல எங்களுக்கு உரியதுதான், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன செய்யறது? நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை ஆகிரத்துல தருவான். துனியாவை பெருசு. யாரு விட்டு கொடுக்கறதுக்குரிய மனப்பான்மை இன்னைக்கு பெரும்பாலும் குறைந்து விட்டது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே நீங்கள் விட்டு கொடுப்பது உங்களுக்கு சாதகமானதுங்கிறது அதை விளங்கணும். நாம ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கிறோமா, அது நமக்கு சாதகம் ஆகிரத்தில் மகத்தான பாக்கியத்துக்கு உரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஆவோம். அப்படி ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி சரியான பழமொழி தான். அவர்கள் கெட்டு போவது மாத்திரமல்ல, ரொம்ப உயர்ந்த இடத்திலையும் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த இடத்தில் அவர்களை வைத்து விடுவான் என்பதற்கு இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக அந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணத்தினால் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து இன்னொன்னு பார்க்கிறேன்னா, சையதுனா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்களுடைய அசல் பேர் ரம்லா. அவங்க புள்ள ஹபீபான் இருந்ததுனால அவங்களுக்கு உம்மு ஹபீபா அப்படின்னு பேர் வந்தது. அவங்க ஏற்கனவே அவங்க அபூ சுஃபியானுடைய மகளார், மக்காவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானினுடைய மகளார் தான் ரம்லா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இனி அது ஒரு தனி ஒரு வரலாறு. அவருடைய கணவர் முதல்ல கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையும் பிறந்தது, அந்த ஹபீபாங்கிற பிள்ளை. ஆனா அந்த கணவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா திடீர்னு கிறிஸ்தவரா மாறி போயிட்டார். பெரிய சங்கடத்துல ஆழ்ந்தாங்க. அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப சங்கடத்துல ஆழ்ந்தாங்க. ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்திற்கும் மேலாக ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான், பொறுமையாக இருந்ததினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்கள மனைவியா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, உம்முல் முஃமினீனாக. அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்த போது அவங்க ரொம்ப சந்தோஷித்தார்கள். அப்படிப்பட்ட உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இதெல்லாம் அபிசீனியால முதல் ஹிஜ்ரத் போயிருக்கும் போது நடந்த நிகழ்வு. அவங்க மதீனா ஷரீஃபுக்கு வாராங்க, ஹிஜ்ரத் வந்துட்டாங்க, மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது இந்த முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நடந்தது, ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்தது. இந்த ஒப்பந்தத்தை போட்டது யாரு? குறைஷிகள் தான்.
ஆனால் அவர்களாலேயே தாக்கு பிடிக்க முடியாமல் குறைஷிகளே அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. பின்னால குறைஷிகளே அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்தார்கள்? முறித்தார்கள். முறித்ததினுடைய விளைவு அவங்களுக்குள்ளேயே பயம் வந்துருச்சு. ஆஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் படையோடு வந்து நம்மளை தாக்கிடுவாங்களோ, இப்ப முறித்ததுனால நமக்கு ஏற்பட்டதனுடைய சாதக பாதங்களை அவங்க பட்டியலிட்டு பார்த்தாங்க. உதாரணமா, முஸ்லீம்களில் இருந்து யாராவது மதம் மாறி பழைய மதத்துக்கு, குறைஷிகளினுடைய அந்த ஷிர்க்குக்கு திரும்பி போனாங்கன்னு வைங்க, நாங்க திருப்பி மதீனாவுக்கு அவங்களை அனுப்ப மாட்டோம். ஆனால் யாராவது எங்களில் யாராவது, இந்த குறைஷிகளில் யாராவது சிலர் இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்தா நீங்க எங்கள் இடத்துல திருப்பி தரணும். அதாவது நீ ஒரு பொருளை தந்தா நான் திருப்பி தர மாட்டேன், நான் தந்தா நீ திருப்பி தரணும். இது நம்ம ஒத்துக்கொள்வோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இந்த உடன்படிக்கை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டதினுடைய விளைவு அதை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஒத்துக்கொண்டதினுடைய விளைவு என்ன என்றால், முஸ்லீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரா இருந்தாலும், நம்மில் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் எங்க போகும் பொழுது அவங்க எங்க போனாலும் உறுதியா இருப்பாங்க. நம்மள முஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க இருந்தாலும் உறுதியா இருப்பாங்க. நம்மகிட்ட இருந்தாலும் உறுதியா இருப்பாங்க, வேற எங்க இருந்தாலும் உறுதியா இருப்பாங்க, இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆள் மதம் மாறி போனான்னு வைங்க, நம்ம இடத்துல இருக்கிறத விட அது அவங்ககிட்ட போறதா நல்லது. நம்ம கிட்ட இருந்து நம்ம ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இனி அது பெரிய வம்பாக இருக்கும். ஆகவே அதற்கு நாம் இடம் தரக்கூடாது என்றுதான் அதனுடைய விளக்கங்கள். சரி, அந்த அடிப்படையில சில சஹாபிகள் இஸ்லாத்தை ஏற்று என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அங்கீகரிக்கல. அப்ப அவங்க எல்லாம் கதர்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம் நாயகமே, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். அபூஜந்தல் போன்ற சஹாபிகள் எல்லாம் வர்றாங்க, நாங்க உங்களை நம்பி வந்திருக்கிறோம், ஆனால் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்ச காலத்துக்கு நீங்க பொறுமையா இருங்க. உடன்படிக்கை அப்படி இருக்குது. வரலாற்றிலே சரித்திரத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்றாங்க, ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒப்பந்தத்தை அவர் முறித்தார் என்று வரலாற்றில் எங்கேயா வந்துடக்கூடாது. நான் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறேன், செய்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவான், உங்களுக்கும் பாக்கியை தருவான் அப்படின்ற உடனே இவங்க திரும்பி மக்காவுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. மதீனாவுக்கு வர முடியாது. நடுவுல ஒரு பகுதியில போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. 2 பேரு 3 பேரு 4 பேரு 5 பேரு 10 பேரு ஒரு பெரிய குழுவை உருவாயிடுச்சு. வர்றவங்க எல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போனா ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக நாம என்ன செய்யணும்? ஏன்னா அவங்களுடைய ஒப்பந்தம் அப்படி, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒப்பந்தம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அவர்களே ஒப்பந்தம் செய்து விட்டு அவர்களே ஒப்பந்தத்தை மீற முடியுமா? மீறக்கூடாது. ஆகவே நாம மக்காவுக்கும் போக தேவையில்லை, இங்க உட்காருவோம்பா அப்படின்னு. இதை கேள்விப்பட்டு ஆட்கள் என்ன செஞ்சாங்க? அட, மதீனாவுக்கு போகலன்னாலும் பரவாயில்ல, இன்னொரு இடத்துல ஒரு குழு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சஹாபிகள்லாம் இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில வர ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த குழு புதிதாக 3வது இந்த குழு என்ன செஞ்சதுன்னு கேட்டா, அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு தனியான ஒரு குழுவாக இருந்து கொண்டு எதிரிகளை தாக்க ஆரம்பிச்சாங்க. சிரியாவுக்கு போறவங்களை அவங்கள தாக்க ஆரம்பிச்சான். இவன் பார்த்தான், குறைஷிகள் இது என்னடா பெரிய அம்பா போச்சு, நாம தானே இந்த உடன்படிக்கையை செய்தோம், இந்த உடன்படிக்கை நமக்கே மாறாக போய்விட்டதே, இது நம்மையே என்ன செய்து, இப்ப அங்க போய் இருந்தாலும் பரவாயில்லையே, நாம நிம்மதியா இருப்போமே. இப்ப இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திருப்பி முஸ்லீம்கள்டே போனாங்கன்னு வைங்க, நாம நிம்மதியா தானே இருப்போம், அது அவங்கள்ட்ட இருப்பாங்க. இடையில உட்கார்ந்துக்கிட்டு நாம வியாபாரத்துக்கு போறது, மற்ற காரியங்களுக்கு போறது, சுகதுக்கங்களுக்கு விசாரிக்க போறது, எந்த ஊருக்கும் போக முடியாம பெரிய பிரச்சனையாலப்பா போயிடுச்சு. இவன் இடையில உட்கார்ந்துக்கிட்டு அப்ப அவங்க அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் அவங்கள கபூல் செய்யல, நான் அவங்கள போய் அங்க போய் உட்கார சொல்லல, நீ அவங்கள போய் நான் எதிர்க்க சொல்லல, உங்களுக்கு பிரச்சனையை நான் தர சொல்லவில்லை, நான் என்னுடைய ஒரு நிபந்தனையின் பிரகாரம் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி அனுப்பிட்டேன். அது இனிமேல் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளது, இதில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதில் நியாயம் இருந்தது. இவங்களால வேற வழி இல்லை, உடன்படிக்கை முறித்துத்தான் ஆக வேண்டியது. தாங்களே கொண்டு வந்த உடன்படிக்கையை தாங்களே முறிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானாங்க. இதுதான் அந்த உடன்படிக்கையில் உள்ள சிறப்பு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சமயோசிதமாக தீர்க்க தரிசனமாக இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. ஆனா பாக்குறதுக்கு நமக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு பாதகமான, முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒப்பந்தமாக தெரிந்ததால் தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் துடிச்சு போனாங்க. அது ஈமானினுடைய வெளிப்பாடு. ஆனால் கடைசி அவர்களே தங்களுடைய ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. முறித்ததற்கு பிறகு இனிமேல் என்னடா பெரிய ஆபத்து வந்துடக்கூடாதே, இது ஒரு உடன்படிக்கை பேசி முடிச்சிடணும் என்று சொல்லி அபூ சுஃபியான் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். வந்து
நேரம் நம்ம மக வீட்டுக்கு முதல்ல போவோம். மக யாரு? ஸல்லல்லாஹு மனைவியா இருக்கிறாங்க. எதிரிகளினுடைய தலைவரா இருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க நிலைமைகள்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவியாக தன்னுடைய மகள் இருப்பதால் உம்மு ஹபீபா வீட்டுக்கு போறாங்க.